Hi friends, welcome back to my channel Kalps Virundu. Today நம்ம பார்க்க போற ரெசிபி fish curry. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மண் சட்டில தான் மீன் குழம்பு பண்ண போறேன். மீன் குழம்பு பண்றதுக்கு முன்னாடி தேவையான ingredients பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg ரிவர் பாம்ஃப்ரெட் மீன் தான் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி. மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. மண் சட்டியில் நம்ம அரைச்ச வெங்காயம், பூண்டு நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிற டைமில் அரை மூடி தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் நல்லா மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அது உடையாமல் மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மீன் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மீன் குழம்புக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மீன் இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம தாளித்து வச்சதை நம்ம மீன் குழம்புல சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட மீன் குழம்பு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.